இன்னைக்கு நாம பேச போற ஒரு விஷயம் படத்தோட பெயர் மாதிரி சின்னதா கேட்டாலும் அதன் உள்ளடக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஜனநாயகன்னு சொன்னாலே இது வெறும் ஒரு சினிமா ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை. இது அரசியல், கருத்து சுதந்திரம், ரசிகர்களின் உணர்ச்சி, நீதிமன்றத்தின் எல்லை, இவை எல்லாமே மோதிக்கிட்ட ஒரு பெயர் தாங்க. நேற்று வந்த ஒரு செய்தி, ஜனநாயகன் பட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாக நீதிபதி உத்தரவு. இந்த ஒரு லைனை படித்தா சிலர் பார்த்தீங்கன்னா சரி படம் முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க, சிலர் அட விஜய்க்கு செட்பேக்னு நினைப்பாங்க, இன்னும் சில பேர் இது அரசியல் அழுத்தமான கேள்வியும் கேட்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இந்த வழக்கு தள்ளுபடி ஆனது ஒரு முடிவு கிடையாது, இது ஒரு தொடக்கம் தான். ஏன்னா சினிமா பேசும் குரல் எவ்வளவு சத்தமாக இருக்கணும், அரசியல் பேசும் படம் எங்கே நிற்கணும், ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது அவர் படங்கள் எப்படி பார்க்கப்படும், இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடும் ஒரு கட்டத்தில் தான் ஜனநாயகன் நிற்குது. அதனால் இன்னைக்கு நாம் கேட்க போகிற கேள்வி, வழக்கு ஏன் தள்ளுபடி ஆனது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இது விஜய்க்கு தடையா இல்லை வேகமா, சினிமாவுக்கு சட்டத்துக்கும் அரசியலுக்கும் இடையிலான கோடு எங்கே இருக்குது அப்படின்னு தான். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது என்பது வெறும் ஒரு சட்ட செய்தி மட்டும் இல்லைங்க. அது தமிழ் சினிமா, அரசியல், கருத்து சுதந்திரம், ரசிகர்களின் எதிர்பார்ப்பு ஆகிய அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளியில் சந்திக்கும் ஒரு முக்கியமான சம்பவமாகவே இருக்குங்க. ஏன்னா விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படம் ஒரு சாதாரண கமர்ஷியல் என்டர்டெய்னராக மட்டும் பார்க்கப்படவில்லை, இது அவரது அரசியல் பயணத்திற்கு முன் வெளியாகும் முக்கியமான படமாகவும் பார்க்கப்படுதுங்க. சமூக கருத்துக்களையும் நேரடியாக பேசும் படமாகவும் எதிர்பார்க்கப்பட்டதால ஆரம்பத்திலிருந்தே இந்த படம் மீது ஒரு விதமான கூடுதல் கவனம் இருந்துட்டே இருக்கு. ஸோ சென்சார் குழு சில காட்சிகள், வசனங்கள், அரசியல் உவமைகளை குறித்து ஆட்சேபனை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியானதும் தயாரிப்பு தரப்பு நீதிமன்றத்தை அணுகினாங்க. இதில் அவர்கள் கேட்டது படத்திற்கு தேவையற்ற தடைகள் விதிக்கப்படுகின்றன என்ற அடிப்படையில் சட்ட ரீதியான தலையீடு தான். ஆனால் நீதிமன்றம் இந்த விவகாரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சென்சார் நடைமுறை என்பது ஒரு சட்டப்படி அமைக்கப்பட்ட அமைப்பு என்றும் அதில் நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது அப்படின்னும், முதல்ல சென்சார் குழுவின் நடைமுறைகள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு கூறி வழக்கை தள்ளுபடி செஞ்சாங்க. இதுக்கு நாம் கம்முன்னு இந்த வழக்கை தொடராமையே இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் நிலவினாலும், ஏன் விஜய் படத்துக்கு மட்டும் இது மாதிரி ஒரு வழக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, சென்சார் பிரச்சனை கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு பல தரப்பட்ட ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருந்துட்டு வருதுங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததுனால இந்த பிரச்சனையா, திமுகவை நேரடியாக எதிர்த்ததுனால இந்த பிரச்சனையா அப்படின்னு தான் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வியாக இருக்கு. ஸோ இதை பலர் பார்த்தீங்கன்னா தவறாக படத்திற்கு தடை அல்லது விஜய்க்கு பின்னடைவு அப்படின்ட்டு புரிந்து கொண்டாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொசீஜரல் ஆர்டர் மட்டும்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டப்படி எந்த வழியில் போக வேண்டுமோ அந்த வெளியில் போக சொல்லியே ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பல படங்களுக்கு இதே மாதிரி சென்சார் பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஸ்வரூபம் படம், அசுரன், கபாலி, மெர்சல் போன்ற படங்கள் எல்லாம் அரசியல் அல்லது சமூக கருத்துக்கள் காரணமாக சர்ச்சைகளில் சிக்கினாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஜயோட ஒரு படம் இருக்குது, மெர்சல் அப்படிங்கிற படமும் இதில் உள்ள வந்திருக்கு. ஸோ பின்னர் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களுடன் வெளியானது, எல்லாருக்குமே இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி தான் ஜனநாயகன் படத்திலும் சில வசனங்கள் அல்லது காட்சிகள் மாற்றப்படலாம், ஆனால் படத்தின் கோர் மெசேஜ் பாதிக்கப்படாது என்றே திரையுலக வட்டாரங்கள் கூறினாங்க. ஸோ இதற்கிடையில தான் இந்த வழக்கு விஜயோட ரசிகர்களிடையே பெரிய எமோஷனல் ரியாக்ஷனாக உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அவர்கள் இதை விஜயோட அரசியல் குரலை அடக்க முயற்சிப்பதாக பார்த்தாங்க. சமூக வலைத்தளங்களில் ஜனநாயகன் தொடர்பான விவாதங்கள் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்குகள், ஆதரவு குரல்கள் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ இது ஒரு நடிகரோட படம் மட்டும் இல்லைங்க, ஒரு ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் லீடரின் கருத்து அப்படின்னு எப்படி எதிர்கொள்ளப்படுது என்ற கோணத்திலையும் மக்கள் இதை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இன்னொரு தரப்பினர் இன்னொரு பக்கம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, சட்ட ரீதியாக
பார்த்தா நீதிமன்றத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக இருக்குங்க. சென்சார் என்பது சென்சாரிங் அல்ல, சர்டிஃபிகேஷன் தான். ஸோ அதாவது படத்தை முழுவதும் தடை செய்ய அல்ல, மக்களுக்கு ஏற்ற வகையில் வகைப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறையை தவிர்த்து நேரடியாக நீதிமன்றம் செல்ல முடியாது அப்படிங்கிறது இந்த உத்தரவோட மைய கருத்தாக இருக்கு. ஸோ அதனால தான் அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வி தான் இப்போ முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ அடுத்த கட்டமாக தயாரிப்பு தரப்பு ரிவைசிங் கமிட்டிக்கு செல்லலாம், அங்கே சில மாற்றங்களை ஒப்பு கொடுத்து சான்றிதழ்கள் பெறலாம், இல்லைன்னா மீண்டும் சட்டப்படி மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிறது அந்த கருத்தாக இருக்குது. ஸோ இந்த 2 வழிகளுமே திறந்திருக்கும் நிலையில் படம் கண்டிப்பாக வெளிவரும் என்பதில் பெரும்பாலான சினிமா விமர்சகர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் ஆல்சோ பிப்ரவரி மந்த் முடியறக்குள்ள இந்த படத்துக்கான தீர்ப்பு கிடைச்சிடும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சு அநேகமாக மார்ச் மாதத்தில் இல்லை ஏப்ரல் மாதத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது வரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலும் ஜனநாயகன் படத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு எங்குமே சொல்லப்படலை. ஸோ இந்த என்டையர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வியை மீண்டும் எழுப்புதுன்னே சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சினிமா எவ்வளவு தூரம் அரசியல் பேசலாம், ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது அவரது படங்களுக்கு கூடுதல் ஸ்க்ரூட்டினி தேவைப்படுமா, கருத்து சுதந்திரம் மற்றும் பொது பொறுப்பு ஆகிய இரண்டுகளுக்கும் இடையிலான எல்லை எங்கே என்ற விவாதம் ஜனநாயகன் வழக்கு அந்த விவாதத்தை மீண்டும் தமிழ் சமூகத்தின் முன் கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு தான். ஸோ ஆகவே தான் இது ஒரு வழக்கு தள்ளுபடியான செய்தி மட்டும் இல்லைங்க, வருங்காலத்தில் சினிமாவும் அரசியலும் எப்படி இணைந்து பயணிக்க போகிறது என்பதை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான கட்டமாகவே பார்க்கப்படுது அப்படின்ட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு தடை அப்படின்லாம் இல்லை, ஒரு சில காரணங்களால் தள்ளி போயிட்டே இருக்குது, தள்ளுபடி ஆகிட்டே இருக்குது, கோர்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்கப்படுறேன். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேங்க, கூடிய விரைவில் இதுக்கான தீர்ப்பு பாசிட்டிவாகவே கிடைக்கும். விஜய் ரசிகர்கள்லாம் வந்து நிச்சயமாக ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜனவரி 14 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் ஏன் இவ்வளவு நாள் தள்ளி போச்சு அப்படின்னே வந்து மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இனி வரும் நாட்களில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. அண்ட் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இத்தனை நேரம் நாம் பேசினதுக்கு பிறகு ஒரு தெளிவான விஷயம் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஜனநாயகன் வழக்கு தள்ளுபடி ஆனது ஒரு சாதாரண சட்ட நடவடிக்கை மட்டும் கிடையாதுங்க, இது சினிமாவுக்கும் ஜனநாயகத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லையை நாம பார்க்கப்படுற ஒரு சம்பவம். ஸோ நீதிமன்றம் இங்க ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க, கருத்து சொல்ற உரிமை இருக்கிற வரைக்கும் கற்பனைக்கும் கலைக்கும் தடையா சட்டம் நிற்க கூடாது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா பொறுப்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மட்டும் இல்லைங்க, நாளை அரசியல் பேச போற ஒவ்வொரு நடிகருக்கும் இயக்குனருக்கும் படைப்பாளிக்கும் ஒரு சிக்னல் அப்படின்னு தான் நாம பார்க்கப்படுறது. பயம் இல்லாம பேசலாம், ஆனா உண்மையோட பேசணும்னு தான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா படம் வந்தா அதை மக்கள் தீர்ப்பாங்க, அரசியல் கருத்து இருந்தா அதை மக்கள் ஏத்துக்குவாங்களா இல்லையா, பல்லோட் பாக்ஸ் தான் முடிவு செய்யணுங்க. ஸோ கோர்ட்ரூம் அல்ல. அதனால தான் ஜனநாயகம் ஒரு படம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு சோதனை. சினிமா ஜனநாயகத்திலும் எவ்வளவு தூரம் நடக்க முடியும்னு பார்க்கப்பட வேண்டிய ஒரு சோதனைங்க. கடைசியில ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், சட்டம் தன் வேலையை செஞ்சிடுச்சு, இப்போ களம் மக்களோட கையில இருக்கு. வரலாறு எப்போதும் போல பேச போறது யார் உண்மையா ஜனநாயகம்னு அப்படின்னு தான் நாம் சொல்றேங்க. கோர்ட்ல தீர்ப்பு வந்தாச்சு, இனி தீர்ப்பு மக்கள் கையில தாங்க இருக்கு. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிற விஜய் ரசிகர்களுக்கு. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.